நம்ம ஜிலேபி மீன் வச்சுருக்குறோம். சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிலேபி மீனுங்க நல்லா இது போல் சைடெல்லாம் முள் எடுத்துட்டுக்கிறோம். இதை நல்லா கழுவி எடுத்துட்டுக்கிறோம். தண்ணியெல்லாம் வெடிகட்டி நல்லா பெரிய எலுமிச்சை சைஸு 2 பழம் சேர்த்த மாதிரிங்க புளி கரைச்சி வெடிகட்டி எடுத்துனுக்கிறேன். தக்காளி ஒரு பெரிய பழம் 3 பழம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு இருக்கிறேன். அது கூடவே தேங்காயும் சோம்பும் நல்லா பேஸ்டாகட்டும் அரைச்சி எடுத்துன்னுக்கிறோம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடிங்க வீட்டில் அரைச்சி தான். இது தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் கலர் வரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் பொடிங்க, இது கொஞ்சம் மீன் குழம்புக்கு கவுச்சி வாசனை வரும்ன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துனுக்குறோம். இப்போ நாம் புளி தண்ணி கரைச்சி வெடிக்கட்டி எடுத்துனுக்குறோம். அதில் நம்ம எடுத்து வச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுலேயே தக்காளி அரைச்சனில் அதில் பாதி சேர்த்துக்கலாம். அது நம்ம அரைச்சி வச்ச சோம்பு தேங்காய், அது கூடவே காரம், நம்ம காரெல்லாம் திட்டமாக போட்டோம்ல. இப்போது உப்பு தேவைக்கேற்ற உப்புங்க. இதை போட்டு கையை போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. இது போல் நல்லா கலக்கிட்டோம். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். இது போல் நல்லா கை போட்டு கலக்கிடுங்க. தாளிப்புக்கு ஒரு 200 கிராமுங்க சின்ன வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்துனுக்குறோம், தோல் எடுத்துட்டு. இப்போ தாளிப்பு போட்டுடலாங்க. கேஸ் பற்ற வச்சுட்டோம். கடாய் அடுப்பு மேலே வச்சுட்டோம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். சோம்பு வெந்தயம் இதை சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், சின்ன வெங்காயம். நல்லா இந்த வெங்காயம் செவந்து வரணுங்க. அதுக்குன்னு நல்லா கரு விட்டுறாதீங்க. நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா ருசியாக இருக்கும். இன்னொன்று சட்டியில் செய்யுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். மீன் குழம்புனாவே மண் சட்டி தாங்க. இது பாருங்கள், பச்சை கறிவேப்பிலை நல்லா பச்சுங்கிறதா பார்த்து போடுங்க. நல்லா மணமாக இருக்கும். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அதை கொஞ்சம் கீனிட்டு போடுங்க, இல்லைன்னா எண்ணெயில் போடுறது வெடிக்கும். கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த புளி தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம புளி தண்ணியிலே கொஞ்சம் தக்காளி அரைச்சிட்டு ஊற்றிட்டோம். மீதி தக்காளி இதில் ஊற்றிடலாம்.
நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி அந்த வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டுங்க. குழம்பு இந்த அளவு டிக்காக இருந்தால் போதும். இன்னும் கொதிக்க டிக்காகிடும். நம்ம இப்போ ஜிலேபி மீன் தான் எடுத்துன்னு இருக்கிறோம். அது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே கேஸ் ஆஃப் பண்ணினேன். ஏன்னா சட்டி சூடு கொஞ்ச நேரம் இருக்குங்க. அதனால் மீன் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுலேயே நல்லா கொதிக்குங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மண் சட்டி எண்ணெய் வச்சு குழம்பு கொச்சினே இருக்கும். இது நல்லா இப்போ கொதி வரட்டும். குழம்பு நல்லா சுண்டி வருது பாருங்கள், திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம மீன் போடலாம். அப்படியே அள்ளி மீன் போட்டதும் கரண்டி போடக்கூடாது. அவ்வளோதான். இதை அப்படியே கொஞ்சம் புளிக்க வச்சுக்கலாம். இந்த குழம்புலையே நம்ம மாங்காய் எடுத்து வச்சோம் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா போட்டுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. மாங்காய் போட்டாங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான். ஒரு 4 பீஸ் போட்டோம்னா போதுங்க. இது ஜிலேபி மீன் வச்சு சட்டுன்னு கரைஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதுங்க. கொஞ்சமாக பச்சை கறிவேப்பிலைங்க அப்படியே தூவிக்கலாங்க. அது கூட மல்லித்தலைங்க. அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி கொதிக்குது. கமன்னு அந்த மாங்காய் போட்டதுக்கு அதுக்கு நல்லா வாசனைங்க. கொதி அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா இப்படி கரண்டி போட்டு எடுத்தோம்னா அப்படியே முழு பீஸாக நமக்கு கிடைக்குங்க. நம்ம போட்ட மாங்காயும் நல்லா வெந்து போச்சுங்க. அந்த மீனோடவே இதுவும் அவ்வளோதாங்க. சுட சுட சாதமும் இன்னும் நின்னான்னா அந்த மீன் குழம்புக்கு களி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போல் சோம்பு தேங்காய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு புளியிலே எல்லாம் போட்டு கரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னொரு சமையல் வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க.